நீங்கள் வந்து தவேகா வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. கேம் உங்கள் 2 பேருக்கு நடுவில் தான்றீங்க. ஆனால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்குது, நீங்கள் தான் கேமை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதான் மம்தாவே தெளிவாக சொல்லிட்டாங்களே, அதாவது திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு. பியூஷ் கோயலுக்கு முதல்ல தமிழக அரசியல் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் யாரை எதிர்த்து கடுமையாக போராடிட்டு இருக்கோன்னு தெரியணும். பியூஷ் கோயல் வந்து அவருக்கு இங்கே இருக்கிற ஜியோகிராஃபியும் தெரியாது, இங்கே இருக்கிற மக்களை பற்றி தெரியாது, தமிழக அரசியலும் தெரியாது. சும்மா டெல்லியிலேருந்து இப்போ ஒருத்தரை பொறுப்பாளரை போட்டாங்க, வந்து சுற்றிட்டு ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பி டீம், இந்த ஏ டீம்லாம் மக்களுக்கு தெரியும் யாருடைய பி டீம்னு. இன்னைக்கு அவர் வந்து பேச வேண்டியது திமுக பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை. இன்னொன்று, இன்னைக்கு திமுக அமைச்சருடைய மேல இருக்க ஊழல் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? எடுக்கல. நாங்கள்லாம் போய் வேணா இந்த மாதிரி ஊழல் இருக்கு, இவர் மேல நேரு மேல ஊழல் இருக்கு, செந்தில் பாலாஜி ஊழல் இருக்குன்னு நாங்க படிக்கலாம். பிரதமர் வந்து மேடையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மேல ஊழல் இருக்கு, நேரு மேல ஊழல் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்ல ஊழல் இருக்குன்னு. நிறுவனம் சிபிஐ உங்ககிட்ட இருக்கு, இடி உங்ககிட்ட இருக்கு, ஐடி உங்ககிட்ட இருக்கு, ஆக்ஷன் எடுக்கணுங்க. நாங்க வாசிக்கலாம் பட்டியல மேல நின்றுட்டு, நீங்க வாசிக்கலாமா பட்டியல? ஸோ இவங்க எல்லாம் வந்து அவங்ககிட்ட ரொம்ப இணக்கமாகவும் அவங்க மேல எந்த விஷயத்தையும் செய்யாம அவரு ஒரு பொதுமக்கள் மாதிரி பிரதமர் போய் பட்டியல படிக்கலாமா? ஆக்ஷன் நீங்க தானே எடுக்கணும். உங்ககிட்ட தானே சிபிஐ இருக்கு, உங்ககிட்ட தானே இடி இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்க. கெஜ்ரிவாலை மட்டும் தூக்க தெரியுது, ஒரே நாளில் தூக்கி உள்ள வைக்க தெரியும். சிஎம், டெபுட்டி சிஎம், சிசோடியா வரைக்கும் தூக்கி உள்ள வச்சிங்கல்ல. ஏன் இங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க? லெட்டர் எழுதுறீங்க, பிரதமர் வந்து இங்க மேடையில் உட்காந்துக்கிட்டு ஊழல் பட்டியலை வச்சுட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? நீ இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட, சிபிஐ இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நடிப்பு. இவங்களும் திமுகவும் மிக நல்ல உறவில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மறைமுகமா என்ன கிடைக்கணுமோ அது தெளிவா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்லா தெரியும் டெல்லிக்கு என்ன சப்ளை பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் கிடைக்க தேவையானது கிடைச்சிட்டு இருக்கு. அவங்க என்ன நிறைவேற்றணுமோ, இங்க என்னென்ன கொண்டு வரணுமோ மறைமுகமா அந்த நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்புகள் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு யார் இருந்தாலும், இந்த அதிமுக அடிமை இருந்தாலும் ஒண்ணுதான், அவங்களுக்கு திமுக இருந்தாலும் ஒண்ணுதான். ஸோ அவங்களுக்கு அதுல சுமூகமா இருக்காங்க. இதுல நாங்க தான் எல்லாருக்கும் பெரிய சேலஞ்சா இருக்கும். ஏன்னா மக்களுக்காக இருக்கும், எது நியாயமோ அதுக்காக போராடுறோம். மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஏதாவது தவறா செஞ்சாலும் முதல்ல சுட்டி காட்டுறோம். எதிர்த்து நிக்கிறது நாங்கள தான் இருக்கும், அது மக்களும் எங்களோட நிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியும். அதனாலதான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சார்கள். எதற்கும் நாங்கள் அடிபணியாமல் நாங்கள் தெளிவாக மக்களோட இருக்கிறோம். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறது மட்டும்தான் தாவேக்காவுடைய நோக்கம் அப்படிங்கிறாங்களே. எங்களுக்கு எல்லா தரப்பு மக்களுடைய ஆதரவும் இருக்கு. நாங்க வந்து இந்த தரப்பு மக்களுடைய ஆதரவு அப்படிலாம் சொல்லவே இல்லை, எந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. அவருக்கு அதான் சொல்றேன், அவருக்கு எதுவுமே தெரியலங்கிறேன். இல்ல அவருக்கு இல்ல நாங்க வந்து திமுகவுடைய வாக்குகள் எல்லாம் பிரிக்கல. எல்லா தரப்பு மக்களுடைய வாக்குகளும் எங்கிட்ட இருக்கு. இளைஞர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எந்த மதம் இல்லாமல், ஜாதி இல்லாமல் அனைவருடைய வாக்குகள் இருக்கு. இதுல நீங்க எப்படி திமுகவுடைய வாக்குகள்னு பிக்ஸ் பண்ணுவீங்க, இல்ல அதிமுக வாக்குகள்னு பிக்ஸ் பண்ணுவீங்க? அதுல பிக்ஸே பண்ண முடியாது. திமுகவுடைய இல்லத்திலும் எங்களுடைய வாக்குகள் இருக்கு, அதிமுகவுடைய இல்லத்திலும் எங்களுடைய வாக்கு இருக்கு. எல்லா இடத்திலும் எங்களுக்கான வாக்குகள் இருக்கு. சிறுபான்மை மக்கள் எல்லார்ட்டையும் எங்களுடைய வாக்குகள் இருக்கு. இதை நீங்க யாருடைய செக்மெண்ட்லாம் பிரிக்க முடியாது. கண்டிப்பாக 100% மக்களுடைய ஆதரவு, முழு மக்களுடைய ஆதரவு இருக்கு. இவர்களுக்கு எல்லாம் பியூஷ் கோயல் இவங்க யாருக்குமே உள்ள நிலைமை புரியல. இவங்களுக்கு தமிழ்நாடுனா என்னன்னு தெரியல, இங்க என்ன பேசணும்னு தெரியல. சும்மா ஏதோ மைக்க பார்த்தோமா, ஆமாங்க அவங்க பி டீம்ங்க, இவங்க பிரிக்க பாக்குறாங்க, நாங்க ஜெயிச்சிருவோங்கன்னு நினைக்கிறாங்க. முதல்ல நீங்க தமிழ்நாடு மக்களை புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு மக்களுடைய எண்ணம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இது எதுவுமே தெரியாமல் இன்னமும் வந்து மகாராஷ்டிரால இருந்து சிஎம் கூட்டம் நாமினேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு இப்போ அந்த கான்செப்டே புரியல. மகாராஷ்டிரா சிஎம் கூட்டிட்டு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்றது, அப்ப நீங்க எனக்காவது தமிழ்நாட்டில இருந்து ஒரு தலைவரை கூட்டிட்டு போய் மகாராஷ்டிராவில் நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காங்க. இது என்ன கான்செப்டே புரியல. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. சரி, அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் ஏதோ யாரோ சொல்லிருப்பாங்க போல இருக்கு, மகாராஷ்டிரா வந்து கூட்டு போயிட்டேன்னா பெரிய அளவில் எழுச்சி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற தலைவர்களுக்கே, பிஜேபி தலைவருக்கு எழுச்சி இல்ல, நீ மகாராஷ்டிரா தலைவருக்கு யார் எழுச்சி இருக்க போது? எதுவுமே தெரியாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் நீங்க ஆல்ரெடி 1% 2% தாங்க. அவங்களாம் நீங்க பெருசா, அதனால நாங்களும் அவரை பத்தி, பிஜேபி பத்தி பெருசா பேசலன்னா களத்திலே இல்லாதவர்கள். 1% 2% பத்தி பேசுவீங்களா? பிரதான எதிரி திமுக பத்தி பேசுவீங்களா? அதனால அவங்களாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலை நல்ல விஷயம் 15 நாள் கேம்பெயின் இருக்கு, நல்ல விஷயத்தை பார்ப்போம். ஒன்னு இப்ப இன்னொரு தகவலை சொல்லிட்டீங்க, ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தது. தாவேகா தொண்டர்களுடைய ஆதரவுனாலதான் சீமான் 8% வாக்கு வாங்கினார். போன முறை அவர் வந்து எங்களுடைய தலைவருக்கு இணக்கமாவே பேசினது, அவர் நாங்க எல்லாம் அப்ப கவனிச்சிட்டு இருந்தோம். எங்களுடைய தலைவருக்கு இணக்கமாவே பேசினது. அப்புறம் கட்சி ஆரம்பித்தது இல்ல அப்போ அந்த தேர்தல் 2024 தேர்தல் அப்ப எங்களுடைய தலைவருக்கு இணக்கமா தான் பேசிட்டு இருந்தாரு. அப்ப கட்சி ஆரம்பித்த புதுசு 3 மாதங்கள்லாம் இருக்கும். அப்ப அந்த இணக்கமா தம்பி வருகிறார் இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பெரும்பாலான இடங்கள்ல தாவேகா தொண்டர்கள் வந்து, நான் கோயம்புத்தூர்ல நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி நீங்க இதுக்கு போட்டுருங்கன்னு சொல்லி அப்ப போட்டு எல்லாம் போட்டாங்க. சோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த இல்ல அப்ப இருந்த தொண்டர்கள். அப்ப 2 பேரும் இணக்கமாவே அவர் பேசிட்டு இருந்தார். அதை வந்து இந்த மாதிரி வாக்களிங்கன்னு சொல்லி அவர் வந்து எப்பவுமே தம்பி எனக்கு ஆதரவு கொடுக்கணும், தம்பிக்கு வந்துருவார், தம்பிக்கா காத்திருக்கிறேன்
இப்படிலாம் டெய்லி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து அந்த மாநாடுக்கு விக்கிரவாண்டி மாநாடுக்கு அப்புறம் தான் அவருடைய அவர் ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டாண்ட் எடுத்தார். கண்டிப்பாக யாருக்கும் அடிப்படையாவத ஒரு தலைவராக வருவார்ன்றது என்னைக்கு அவர் பார்த்தாரோ அன்னைக்கே வந்து அவருக்கு புரிஞ்சு விட்டது அவருக்கு இங்க செல்லுபடி ஆகாதான்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு புரியல சார். ஏன்னா இப்போ சீமானுக்கு வந்த வாக்கு அப்படிங்கிறது அவர் முழுக்க திராவிட பரப்புக்கு வெளியே நிக்கிறார். திராவிடன் பாலிடிக்ஸ் தான் இங்க நடக்குது, ஆன்டி திராவிடன். ஏன்னா அவருக்கு திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், காங்கிரஸும் வேணாம், பிஜேபி வேணாம்னு போனவங்க போட்ட ஓட்டது. என்னன்னா ஒருத்தருக்கு டக்குன்னு 2% 8% ஆறது சாதாரண இல்ல கிடையாது. 2ல 8 வர்றது வந்து ரொம்ப ரொம்ப 15 வருஷமா ஒருத்தர் 2-3% தாண்டலன்னு வச்சுக்கோங்க. அது என்ன கட்சி சொல்லுங்க? 15-17 வருஷமா நீங்க பேசிட்டு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட நீங்க உங்களுடைய எதை நோக்கி பயணிக்கிறீங்க நீங்க இது வரைக்கும் செட் பண்ணல. அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் நீங்க சொல்லுங்க. அவர் என்ன கொள்கையோட பயணிக்கிறார், என்ன செய்ய போறார்? நீங்க வந்து விவசாயிகளுக்கு வாழ்வு கொடுக்க போறீங்களா? நீங்க என்ன வந்து நீங்க காமெடி வேலையா பண்ணிட்டு இருக்கீங்க. மரங்களை வைத்து மாநாடு போறீங்க, மாடுகளை வைத்து மாநாடு போறீங்க. நீங்க உங்களுக்கான இந்த யூடியூபர்ல பசங்க பண்ணுவாங்களா, லைக் ஷேர் ஒன்று பண்ணுவாங்களா, இந்த வேலை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசுவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை அவருக்கு வந்து இப்ப டெய்லி போனா ஒரு இடத்துல மடையை போட்டு பசங்க எல்லாம் பேசணும், பேசிட்டு அவர் வெளியே வரணும், வந்தா ஒரு 10 வண்டியில போகணும். இதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. அவர் என்னைக்கும் அரசியலில் வெற்றி பெற்று மக்களுக்கு ஏதாவது செய்யணும், மக்களுக்கு அவருடைய அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்ற எந்த எண்ணமும் அவருக்கு இல்லை. அவருக்கு அவருடைய தனித்துவமும் அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் காப்பாத்திக்கிட்டா போதும் தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இன்னும் யூடியூபரா இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாருங்க, நீங்க பாப்பீங்க அவர் யூடியூபரா தான் இருப்பார், ஒன்னும் பெருசாலாம் இருக்க மாட்டார். சார் அவரு எப்படி வந்ததுன்றீங்க? அவர் தொடர்ச்சியா பை எலெக்ஷன்ஸ்ல கண்டக்ட் பண்ணிருக்காரு. நீங்க போட்டியிடாத பை எலெக்ஷன்ல போட்டியிருக்காரு, போலரைசேஷன் உடைச்சிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடாத நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க இந்த தேர்தலில் பாருங்க, இந்த தேர்தல்லாம் அவருக்கான ஒரு கடைசியான அவருக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து எப்பயுமே 3வது ஒரு அணி வைகோ இருந்தார் பாத்தீங்களா, வைகோ பிரிஞ்சு வந்தப்போ இதே சதவீதம் வாங்கிட்டே இருந்தார். அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ அவருக்கு வந்து அந்த கால சூழ்நிலை அவருக்கு வந்து மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, சரியா இல்லை, அவருக்கு சரியா போல. எப்பயுமே தேர்ட் ஒரு ஃப்ரண்ட். அதுக்கு முன்னாடி திரு வைகோ அவர்கள் முன்னாடி காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்தாங்க, இந்த தேர்ட் ஒரு காங்கிரஸ் வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அது எல்லாம் அப்பப்போ வந்து அந்த 8% மக்கள் இவங்க 2 பேருக்கும் வாக்களிக்க முடியாதவங்க ஒரு இடத்துல வாக்களிப்பாங்கல்ல, கான்பிடன்ட் இல்லைனாலும் வாக்களிப்பாங்க. ஆனா இந்த தடவை என்னன்னா எங்களுடைய தலைவர் சிஎம் ஆவார் 100% நம்புறாங்க மக்கள். 100% மக்களுக்கு அந்த கான்பிடன்ட் இருக்கு, மாற்றம் வரும்னு நம்பிக்கை இருக்கு. அதுதான் ஒரு 100 வருஷத்துல வரக்கூடிய ஒரு சேஞ்ச் இப்போ வருது. அது கண்டிப்பா நடக்கும்.